ஐஸ்வர்யா ஃப்ரம் ஐஸ்வர்யா ஆரி டிசைனர்ஸ். என்னோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து December 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்சில் என்னங்க பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எல்லா ஸ்டிச்சஸ் எல்லாமே இன்டெப்த் நாலேஜோட, இன்டெப்த் சீக்ரெட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அப்போது வாங்க என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எந்த டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆரி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை பிகினராக இருக்கலாம், இல்லை என்கிட்ட கற்றுக்க போகிறவங்களா இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ண தயங்காதீங்க. பி ஃப்ரெண்ட்லி வித் மீ. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். இதுக்கெலாம் எதுவுமே நான் வந்து சொல்லித்தர மாட்டேன் அப்படின்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு ப்ளவுஸில் எந்தெந்த டிசைன்ஸ்க்கு எப்படி டிசைன்ஸ் போட முடியும், என்ன மாதிரி டிசைனை எந்த மாதிரி ஸ்டிச்சோடு நம்ம சேர்த்து மிங்கிள் பண்ணி போடலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸை வச்சே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ளவுஸ் வரைக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குற ஒரு ப்ளவுஸ் டிசைன் கூட நான் போட்ட ஒரு சிம்பிளான ஒரு ப்ரைடல் ஒர்க்கோட தான். இதோட காஸ்ட் வெறும் ஜஸ்ட் 1200 தான். இது ஏங்க 1200ன்னு வரும்போது நம்மளோட ப்ரைஸ் டீட்டெயிலிங் கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். யூஸ் பண்ணுறது பெஸ்ட் குவாலிட்டி பீட்ஸு. ஆனால் எப்படி 1200க்கு? அந்த சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணி அது எப்படி ஏன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அதை பற்றி இது பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டவுட் நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லி தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். டவுட்டு கேட்க நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. என்னோடய கிளாஸில் படிக்கிறவங்க மட்டும்தான் என்கிட்ட டவுட் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஆரியை வந்து யூடியூப்பை பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு தான் அந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணுவோமேன்ற ஒரு குட் பெனிஃபிட்டோடு தான் நானுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இன்கம் வருதோ வரலையோ இட் டசன்ட் மேட்டர். பட் அதுலேருந்து ஒரு 4 பேர் கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த 4 பேர் 40 பேர் ஆகலாம், 40 400 ஆகலாம். அது அவங்களோட விருப்பம். கற்றுக்கிறவங்களுக்கு டவுட் கண்டிப்பாக வரும். ஆனால் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கற்றுக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.